எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ நானும் நல்லா இருக்கிறேன், நீங்களும் நல்லா இருக்கீங்க. அப்புறம் என்ன, சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டியதானே? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே வீடியோ ஃபுல்லாக பார்த்துருங்க. ஸோ இந்த வீடியோ வந்து என்ன, எதுக்கு, எப்படி இருக்க போகுது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். எவ்வளவு பிரச்சனை. ஸோ அதுக்கு முன்னால் இந்த லைக் பண்ணுறீங்க பாருங்கள், அதெல்லாம் பண்ணக்கூடாது. வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு தான் பண்ணணும். உங்களை தான் சொல்கிறேன், மறுபடியும் பண்ணாதீங்க சரிங்களா? வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கடைசியில் பண்ணுங்கள், கடைசியில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா? இப்போவே பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் கடைசியில் வேலை இருக்காது. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ரீசெண்டாக ஒரு ஹெட்ஃபோன் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தோம். ஸோ அந்த ஒரு ஹெட்ஃபோனை வந்து ரிவ்யூ பண்ணலாமே, நம்மளும் கண்டென்ட் இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்கோம். என்னடா கண்டென்ட்டே இல்லையே அப்படின்னு சொல்லி சுற்றிக்கிட்டு இருக்கும்போது, சரி இதே ஒரு கண்டென்ட்டாக போட்டு விடு அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. இதே ஒரு ட்ரோலாகவே போகிற மாதிரி இருந்தாலும் ஸோ சூப்பராக கொண்டு போய் முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. ஸோ அதான் அந்த வீடியோவில். ஸோ இது வந்து அன்பாக்சிங் வீடியோவா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அன்பாக்ஸ் பண்ணிட்டேன், இருந்தாலும் அதையும் நான் வீடியோவாக சைடில் ப்ளே பண்ணுறேன், இல்லைனா பேசிட்டு ப்ளே பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ரிவ்யூ பண்ண போகிற பொருளை வந்து என்னையா ஓவரா பேசுறான தவிர பாம்ப வெளியே வர மாட்டேங்கிறானையா. போட் நிறுவனத்தோட நிர்வாணா 751 ANC அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹெட்ஃபோன் வந்து நம்ம ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ஒரு ஹெட்ஃபோனை வந்து நம்ம யூஸ் பண்ணி பார்த்தாச்சு, எப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப தரமாக இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றம் கிடையாது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டெக் சேனல் மாதிரி ட்ரோல்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கிறியாடா அப்படின்னு நீங்களாம் கேட்கலாம். ஸோ இது வந்து இனிமேல் காமெடியாக போகும் பாருங்களேன். இதுக்கு வந்து ஒரு கதை சொல்லணும், இந்த ஹெட்ஃபோனுக்கு வந்து ஒரு கதை சொல்லணும், ஹெட்ஃபோனுக்கான ஒரு மீனிங் சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு கதை சொல்லுவேன், ஜாலியாக சொல்லுவேன், மிக்கிரியெல்லாம் பண்ணுவேங்க, பண்ணக்கூடிய ஆள் தான். பாருங்கள், கலாய்க்காமல் பாருங்கள். அன்றைக்கு 1982 ஒரு பையன் தூக்கிட்டு நடந்து வர்றான். என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டா ஒரு பையில் ஏதோ ஒரு வளையத்தை வந்து காதில் பாட்டுற மாதிரி வச்சுருந்தான். என்ன அப்படின்னு கேட்டேன். ஐயா அதை வந்து காதில் மாட்டிக்கிட்டு பாட்டு கேட்கலாம் அப்படின்றான். பாட்டு கேட்கலாமா? வேண்டாம் கேட்டாவே அப்படின்ற அவனுக்கு அந்த நேரம் ஒரு ஃபோன் வருது. 1980 சரிங்களா? நல்லா விளங்கிக்கணும். 1980 ஒரு ஃபோன் வருது. அந்த ஃபோன் வருது, நான் கெட்டு அவைன்னு சொல்கிறேன். அது ஏன்னா நான் சொல்கிற அந்த கெட்டு அவை இருக்குல்ல, அதில் அந்த கெட்டை எடுத்துக்கிட்டு இவனுக்கு வந்து அந்த ஃபோன் ஓகே இதுக்கு பேர் டிபல் ஹெட்ஃபோன் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு உருவாக்கப்பட்டது தான். எப்போ 1980 உருவாக்கப்பட்ட ஒரு பெயர் தான் ஹெட்ஃபோன். ரொம்ப ஃபன்னாக போகும்னு நினைக்கிறேன் வேணாம். ஸோ ஹெட்ஃபோன் வந்து நம்ம ரிவ்யூவே பண்ணிடலாம். ரீசெண்டாக நான் போட்டில் பர்ச்சேஸ் பண்ண ஒரு ஹெட்ஃபோன் தான் போட் நிர்வாணா 751 ANC. ஸோ இந்த ஹெட்ஃபோன் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்காவான ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். என்ன ப்ரீமியம், கொடுக்குற ஆசில் தானே பேக் பண்ணுறான் அப்படின்னு நினைக்கலாம். அது உண்மையாக இருந்தாலும் ஸோ நம்ம ஒரு பொருள் வாங்கும்போது நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். எல்லா பொருளையுமே எல்லாமே கிடச்சிடாது. இந்த ஃபோனில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது. எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 33 டெசிபிளை வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குது. இதை தான் வந்து ANC அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளேபேக் ஹவர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 65 மணி நேரம் அப்படின்னு சொல்லி பாட்டு கேட்கலாம். இந்த ஹெட்ஃபோனை மாட்டிக்கிட்டு நீங்கள் ராத்திரி 12 மணி கூட சுடுகாட்டுக்கு போகலாம். ஏன்டா நடிச்சாமத்தில் சுடுகாட்டுக்கு போகணும், வந்து நின்னது குத்தவாடா. அப்படி ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஹெட்ஃபோன் மாட்டிட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வெளியில் இருக்கக்கூடிய நாய்ஸ் இருக்குல்ல, அந்த நாய்ஸ் வந்து அவ்வளோவா கேட்காது. 33 டெசிபிளுக்கு வந்து கம்மி பண்ணி கொடுக்கும். இதில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ASAP சார்ஜ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. என்ன அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ASAP அப்படின்னா என்னடா, எப்படா சாவ அப்படின்றதா கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அதுக்கு என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா as soon as possible அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே சார்ஜ் ஆகிருக்குமாப்பா, அதில் ஃபாஸ்ட் சார்ஜ்னு போட்டால் என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்குலாம் தோணும். காலையிலேருந்து இதே தான் சொல்லிட்டு இருக்க, பாம்ப வெளியடியா பார்ப்போம். இதெல்லாமே பாக்ஸுக்கு முன்னாலே வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. பேக் சைடு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம்பியன் மூடு இருக்குது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 40mm டிரைவர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து இந்த டியூலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட ஃபோனில் வந்து ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிட்டு லேப்டாப்பில் வேறு அசசரிஸ் இருந்துச்சு, எலக்ட்ரிக் அசசரி இருந்துச்சு, மியூசிக் அசசரி இருந்துச்சு, இருக்குடா சொல்கிறா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதையுமே வந்து நீங்கள் ஆக்ஸ் பின்னில் கொடுத்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் சோகம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்ஸ் பின் வந்து 3.5 கொடுக்காம 3 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெடிகேட்டட் மைக் ஃபார் காலிங் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதில் வந்து 2 மைக் இருக்குங்க. இந்த லெஃப்ட் சைடு ஒன்று, ரைட் சைடு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாய்ஸ் அசிஸ்டன்ட் இருக்குது. அந்த வாய்ஸ் அசிஸ்டன்ட் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாருக்குமே, லேசா ஐ லவ் யூ அப்படின்ற மாதிரி பேசுவோம், அதுதான் வாய்ஸ் அசிஸ்டன்ட். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் கொடுத்துருக்காங்க. போட்டில் வந்து இதுக்கு மேலே ஒரு கவர்லாம் போட்டு சூப்பராக வந்து கொடுத்துருந்தாங்க.
ஸோ அதாவது இந்த ஒரு ஹெட்ஃபோனோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வாங்கும்போது 3500 ரூபாய், அதாவது ₹1 கம்மி, அதெல்லாம் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்கிறேன். 3500 ரூபாய் அப்படின்றத வச்சுக்கோங்க. ஸோ நான் வாங்கும்போது அந்த ஒரு ப்ரைஸில் இருந்துச்சு. அதுக்கு மறுநாள் வந்து 4000 ரூபாய் அப்படின்ற ஒரு ப்ரைஸ் இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு வந்து 3000 ரூபாய் அப்படின்ற ஒரு ப்ரைஸ்க்கு வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி தான் ரேட் வந்து ஆஃபர் பொறுத்து வந்து மாறும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ஆஃபர்ஸ் கிடைச்சிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ இந்த ஒரு ஹெட்ஃபோனோட கலர்ஸ் வந்து என்னென்ன கலரில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்மெட்டல் கிரே கொடுத்துருக்காங்க, அப்புறம் புல்லட் ப்ளூ கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஸ்டெர்லிங் சில்வர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கலர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3 கலருமே வந்து சூப்பராக தான் இருக்குது. ஸோ எனக்கு பிடிச்ச கலர் வந்து கிரே அப்படின்றதுனால வந்து கிரேவை வந்து நான் சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த ஒரு ஹெட்ஃபோனுக்கு வந்து காம்படிஷன் எப்போ பார்த்தாலும் காம்படிஷன் இருக்குல்ல, 250 அந்த மாதிரி வந்து காம்படிஷன் இருக்கும். ஸோ இந்த ஒரு ஹெட்ஃபோனுக்கு காம்படிஷன் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோனியில் இருக்கக்கூடிய WH-1000XM3 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பர்டிகுலர் ஹெட்ஃபோன். அந்த ஹெட்ஃபோனுமே வந்து சூப்பராக இருக்கும் சோனியில். என்ன அது கொஞ்சம் ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து கொஞ்சம் ப்ரைஸ் வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் இருக்குது, சூப்பராகவும் இருக்குது. சீப் அண்ட் பெஸ்ட் சொல்ல முடியாது, அதில் இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஷனுமே வந்து இதுலேயும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஹெட்ஃபோன் தான் இது. ஸோ இந்த ஹெட்ஃபோனோட ப்ளூடூத் வெர்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5.0 கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளூடூத் வெர்ஷன் கொடுத்துருக்காங்க, சூப்பராகவே இருக்குது. ஸோ ஹெட்ஃபோன் இப்போ எடுத்து நான் உங்ககிட்ட காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ எப்படி பேக் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் காட்டுறேன். ஆக நம்ம ஒரு பேரிடர் காலங்களில் இருக்கும் போது நமக்கெல்லாம் உதவியாக இருக்கக்கூடியது இந்த ஹெட்ஃபோன்ஸ் தான். இதை பர்ச்சேஸ் பண்ணும்போது ரொம்ப சுதாரிப்பாக வாங்குங்க அப்படின்றத நான் சொல்கிறேன். ஏன்னா நம்ம லவ் ஃபெயிலியர் காலங்களிலோ சரி, அப்புறம் என்னென்னு கேட்டுக்கிட்டால் இந்த பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய நகரமாக இருந்தாலும் சரி, அதில் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரே பொருள் ஹெட்ஃபோன் தான். இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து வாங்கிடுங்க, இல்லை கேட்டால் பல சிக்கல்கள் வந்து இது கொடுக்கும் அப்படின்றதுல இது ஒரு மாற்றம் கிடையாது. ஏன்டா பைத்தியம் மாதிரி பண்ணுறேன், ஜாலி தானே பண்ணுறோம், யாரும் மோட்டிவேட்டாக பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டடா டடா அப்படின்னு சொல்லி இவ்வளோ தூரம் சூப்பராக வந்து பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹெட்ஃபோனை வச்சு அதுக்கு பின்னால் வந்து ஒரு மோல்டு மாதிரி ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க, சூப்பராகவே இருக்குது. நீங்கள் எடுக்கும்போது இதுக்குள்ளே கை விட்டு எடுக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க, ஆனால் எடுக்கலாம். இப்போ மட்டும்தான் வருது, ஆனால் கீழே வச்சுருக்கும் போது வராது. ஸோ மோல்டு தனியாக வச்சிடலாம். ஸோ ஹெட்ஃபோனுக்கு வந்து இந்த அளவுக்கு ஒரு பேக்கிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு ஒரு பேக்கிங் சூப்பராக வந்து ஒரு பேக்கிங் கொடுத்துருக்காங்க. இந்த 2 கவரையுமே எடுத்துட்டோம்னா சூப்பரான நம்மளோட ஹெட்ஃபோன் வந்து கைக்கு வந்துடும். ஸோ இதுக்கு உள்ளே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க 6L அப்படின்னு சொல்லி, லெஃப்ட் ரைட்டு அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மேலேயுமே வந்து போட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, சைட்லேயுமே வந்து அவங்க சிம்பிள் கொடுத்துருக்காங்க. யாருமே நம்ம வந்து கொடுக்காத ஒரு இது நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இதை வந்து நம்ம வியர் பண்ணும்போது வந்து இதை வந்து காதில் மாட்டும்போது வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குது, சூப்பரான ஒரு மேட்ச். இதை நீங்கள் போட்டுட்டு நீங்கள் பேசும்போதே வந்து உங்களுக்கு அந்த நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது அப்படின்றத வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வியர் பண்ண முடியும். இது ஷோல்டரில் மாட்டிட்டு போகிறதுக்குமே வந்து சூப்பராக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணி மாட்டிக்கலாம். இதில் வந்து 2 இடத்துல வந்து மைக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஒரு மைக்கு கொடுத்துருக்காங்க, இங்கே ஒரு மைக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதே மாதிரி தான் 2 இடத்துல வந்து மைக் கொடுத்துருக்காங்க. இதோட குஷன்ஸ்லாம் வந்து செம்ம சூப்பராக வந்து ப்ரீமியமாக, ரொம்ப ப்ரீமியமாக வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு குஷனாக இருக்கட்டும், இல்லை இந்த ஒரு குஷனாக இருக்கட்டும், ரொம்ப சாஃப்டாக கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் காதில் மாட்டும் போதே வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஆஹா சூப்பராக இருக்கடா அப்படின்னு சொல்லி உங்களுக்குலாம் தோணும். ஸோ இதோட உள்ளக்க என்ன கொடுத்துருக்குறாங்க, என்னென்னலாம் வச்சுருக்காங்க அப்படின்றத பார்த்துடலாம். அதுக்கப்புறம் யார் வயசு பேசி நம்ம அடுத்த ஒரு பொருள் எடுக்கிறது. அதாவது இப்போ பார்த்துக்கிட்டீங்களா சார், உள்ளுக்கு ஒரு சார்ஜர் கேபிள் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளக்க வந்து ஒரு ஆக்ஸ் பின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 3.3 கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே சூப்பராக தான் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாரண்டி. ஏன் வாரண்டி ரொம்ப முக்கியம். ஸோ வாரண்டி வந்து ரொம்ப முக்கியம், சரிங்களா? அதுக்காக ஒரு வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன விளம்பர அட்டை அதையும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போட் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டிக்கரையுமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு தான் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், ஒரு சில பேர் வந்து இப்போ கல்யாணத்துக்கு வந்தோம்னா சாப்பாடு மட்டும் தான் போடுவாங்க, ஆனால் ஒருத்தர் வீடாக கொடுக்குற அந்த மனசு இருக்குது பார்த்தீங்களா, அந்த மனசு தான் கடவுள். பார்த்தீங்களா பேக் கொடுத்துருக்காங்க, போட்டுன்னு சொல்லி போட்டோ ஒரு பேக்கு கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கேயாவது வெளியில் போகிறீங்க, எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஒரு ஹெட்ஃபோனை வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரு சேஃபாக இருக்கும், எதுவும் கிராக் விழாமல் இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஸோ அதுக்கு தான் வந்து இந்த மாதிரியான ஒரு பேக் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க, அமுக்கு டுமுக்கு அம்மா டுமு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்குது. என்னடா 3500 ரூபாய்க்கு வந்து இது ஒருத்தாடாது அப்படி என்னடா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது ஒத்து தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் சோனி யூஸ் பண்ணியிருக்கேன் இதுக்கு முன்னால், அதனால தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன்.
இந்த ஆன் ஆஃப்லாம் வந்து ரைட் சைடு கொடுத்துருக்காங்க. இந்த ஏஎன்சி பட்டன் மட்டும் தனியாகவே வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஏஎன்சி பட்டன் வந்து ஒரு கிளிக் பண்ணாலே போதும், அது அப்படியே ஆன் ஆயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஏஎன்சி ஆன் ஆகிருக்குது. அதுக்கப்புறம் என்ன மோடு ஆன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம்பியன் மோடு வந்து ஆன் ஆகும். இப்போ வந்து ஆம்பியன் சவுண்ட் வந்து ஆன் ஆகிடுச்சு. ஸோ இப்படி இருக்குதான், இதுதான் வந்து சேமே. இந்த ஒரு மோடுக்கு வந்து தனியாக ஒரு பட்டன் கொடுத்துட்டாங்க, அதுக்கு தனியாக ஒரு லைட்டு, ஆன் ஆஃபுக்கு வந்து தனியாக ஒரு லைட்டு. இது வந்து ஒரு 3 செகண்ட் வந்து அழுத்தி பிடிச்சிங்கன்னா ஆன் ஆகிடும். கீழே வந்து வால்யூம் கண்ட்ரோலு இது எல்லாமே தெரியும். ஸோ வாலி பட்டனை வந்து 2 டைம் அமுக்கணும், அங்கே போகும் 3 டைம் அமுக்கணும், இந்த பக்கம் வரும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே தெரியும். ஸோ நாய்ஸ் கேன்சலேஷன் அப்படின்னு சொல்கிறது இந்த ஒரு ஹெட்ஃபோனில் வந்து சூப்பராக ஃபீல் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து அசிஸ்டண்ட்டை எப்படி வந்து நம்ம ஆன் பண்ணுறது, வாய்ஸ் அசிஸ்டண்ட் வந்து எப்படி ஆன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய அந்த ஏஎன்சி பட்டன் இருக்குல்ல, அதை வந்து டபுள் டிக் பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரு வாய்ஸ் அசிஸ்டன்ட் வந்து ஆன் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது, இதோட பேட்டரி பேக்கப் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்க சொல்கிறதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு கேட்கலாம். இதெல்லாம் கண்டிப்பாக உண்மை அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இன்னி வரைக்குமே வந்து அவ்வளோவா சார்ஜே போகலை, நானும் ரொம்ப தூரம் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன், போகலை. ஸோ இதில் வந்து ரொம்ப மொச்சன்னு சொல்லிட்டு பட்டன்ஸ் எல்லாம் கொடுக்காம, ரொம்ப ஹோல்ஸ் எல்லாம் கொடுக்காம, மெமரி கார்டுக்கு அது இதுன்னு கொடுக்காம, ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஆக்ஸ்பின் கொடுத்துருக்காங்க, லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா சார்ஜர் கேபிள் கொடுத்துருக்காங்க, டைப் சியில் கொடுத்துருக்காங்க. அதுதான் சூப்பரான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபோன்லேயும் டைப் சி யூஸ் பண்ணுறீங்க, ஹெட்ஃபோன்லேயும் டைப் சி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 2-3 சார்ஜரை வந்து தூக்கிட்டு போகணும் அவசியம் இல்லை. ஸோ நான் மோஸ்ட்லி வந்து இதுக்கு சார்ஜ் போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு கான்வர்சேஷனே போகாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சார்ஜ் நல்லா தாங்குவாப்புல. பாட்டு கேட்கும்போது எப்படி இருக்குது, சவுண்ட் குவாலிட்டி அதை பற்றி நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா நம்ம வந்து நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் சவுண்ட் குவாலிட்டி தான் நமக்கு முக்கியம். ஸோ ஒரு அட்மாஸ்பியரை வந்து நம்ம ஃபீல் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹெட்ஃபோன் இருக்குது, அது இந்த மாதிரி ஒரு ஹெட்ஃபோன் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா செம்மையாகவே நம்ம ஃபீல் பண்ணலாம். ஸோ இந்த ஹெட்ஃபோன் வந்து அதை சாட்டிஸ்ஃபைட் பண்ணுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா 1960களில் வந்து ஒரு பாடலை வந்து நான் கேட்குறேன் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ அந்த பாட்டில் வந்து எக்ஸ்ட்ரா நாய்ஸ் எல்லாமே வரும். பழைய பாட்டெல்லாம் நீங்கள் ஒரு ஹெட்ஃபோனில் கேட்டிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சின்ன ஒரு நாய்ஸ் வந்து குர்ன்னு கேட்டுகிட்டே இருக்கும். ஸோ அதை கூட இது வந்து கண்ட்ரோல் பண்ணி தான் கொடுக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1980களில் வந்த பாடல்களையும் கேட்டோம், அதுவுமே சூப்பராக தான் இருக்குது. ரீசெண்டாக வந்த பாடல்களும் கேட்டோம், அப்புறம் ஏஆர் ரஹ்மான் சாரோட பழைய பாடல்களும் கேட்டோம். அந்த பாடல்கள் எல்லாத்தையுமே வந்து சூப்பராக ஒர்க் பண்ணுறேன். என்னடா டே இப்போ 3000 ரூபாய்க்கு எவ்வளோ கொடுத்தேன்னா அப்புறம் 6000 ரூபா ஹெட்செட்டில் விற்காதடா, சோனியோட WH-1000 எல்லாம் விற்காதடா என்னடா அப்படின்னு சொல்லி நமக்குலாம் தோணும். ஸோ நம்மக்கிட்டேருந்து ஒரு பொருளை வாங்குறோம், அதை எவ்வளோ சேஃப்டியாக கொடுக்கணும் அப்படின்றத போட் வந்து செம்மையாக ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல போட்டுன்னு போட்டிருக்கு, மேலே ஒரு ஸ்டிக்கர். ஸோ இங்கே அவங்களோட சிம்பிள்ஸ் ரெண்டுலேயுமே வந்து ஒரு ஸ்டிக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இடம் இருக்குல்ல, இந்த இடம் வந்து கொஞ்சம் கிராஸாக தெரியுதுங்களா, அதை பற்றி யாருமே பயப்படவே வேணாம், கேமராவில் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தெரியும். இது வந்து இந்த ஒரு இடம் இந்த இடமாலும் ஜாயிண்ட் ஆகாது, கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் கிராஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து ஒன்றுமே கிடையாது. நீங்கள் தலையில் மாட்டும் போது வந்து ஒரு சின்ன ப்ளே இருக்குல்ல, ஸோ ஒரு சின்ன ஒரு லூஸ் இருக்குல்ல, அந்த ஒரு லூஸ் வந்து உங்களெல்லாம் லூஸுன்னு சொல்லுவாங்க, உங்களெல்லாம் சொல்லலைங்க. ஸோ அந்த ஒரு இடத்த வந்து ஃபில் பண்ணுறதுக்கு தான் இது. சில பேருக்கு வந்து காது ஒரு மாதிரி இருக்கும், சில பேருக்கு வந்து காது பெருசாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் தான் இது. இதுவே நல்லா தான் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த ரிவ்யூ பார்த்துட்டு வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாங்கிக்கோங்க. ஸோ இதை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அப்படிலாம் சொல்லி ஏமாற்ற மாட்டேன். நான் கொடுத்து அந்த லிங்கை கிளிக் பண்ணி போங்க, உங்களுக்கு ஆஃபர் இருக்குது அப்படின்னு சொல்லிலாம் ப்ரொமோட் பண்ணல. ஸோ எனக்கு பிடிச்சிருக்கு, நான் அந்த ரிவ்யூவில் வந்து உண்மையாக தான் சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் போய் பாருங்கள். பக்கத்தில் இருக்க போட்டோட ஷோரூம் ஏதாவது இருந்துச்சுனாலும் போய் செக் பண்ணி பார்த்துட்டே நீங்கள் வாங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் அங்கே வச்சுருப்பாங்க, டிஸ்பிளேக்கு வச்சுருப்பாங்க, முடிஞ்ச அளவுக்கு போய் வாங்குங்க, செக் பண்ணி பார்த்துட்டு வாங்குங்க. ஸோ இந்த ஹெட்ஃபோன் நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா போட்டோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் வாங்கிடுங்க, இல்லைன்னா அமேசானில் வாங்கிடுங்க. இந்த ஃப்ளிப்கார்ட் பக்கம் இந்த ஒரு ஹெட்ஃபோன் இன்னி வரைக்கும் போகலை. ஃப்ளிப்கார்ட் கையில் வந்து இதை கொடுக்கல, ஏன் என்ன அப்படின்றது தெரியல. உங்களுக்கு போட்லேயே நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய போட்டோட சர்வீஸ் சென்டர் எங்கேனாலும் அதை போய் நீங்கள் சர்வீஸ் பண்ணிக்கலாம், வாரண்டி கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லாருமே செக் பண்ணி பார்த்துட்டு வாங்குங்க. எந்த ஒரு பொருளையும் 50 ரூபா போய் வாங்கி ஏமாந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் இந்த ரிவ்யூவை முடிச்சுக்கிறோம்ல அப்படின்னு சொல்லிட்டு நானும் போகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். மறுபடியும் அவங்க எல்லாருமே வந்து இன்னொரு வீடியோ சந்திக்கிறோம். அது வரைக்கும் டாடா பை பை, see you, take care. உடனே இப்படி பேசுறதுனால என்ன மாற்றம் வருதோ இல்லையோ பேசிக்கொண்டே இருக்க வேண்டும்.